வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்துல, அதாவது சித்திரை மாசம் 31 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்தது 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷம் 17 நாட்கள் உங்க ராசியில தான் குரு பகவான் அடுத்தது வராரு. சனி பார்க்கும் இடத்துக்கு மட்டும் தான் பலன் கொடுப்பார். ஆனா குரு பகவான் அப்படி இல்லை. குரு பகவான் இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார், பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார். அவருதான் இந்த குரு பகவான். அடுத்தது உங்க ராசிக்கு ஜென்ம குருவா உட்காரக்கூடிய இந்த குரு பகவான் 1 இல்ல 2 இல்ல 80% வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். குரு பயிற்சி. அப்ப இந்த குரு பயிற்சி எப்பவுமே குரு பகவான் மிதுன ராசியில குரு உட்கார்ந்தா நட்பா உட்கார்ந்துருவார். ஏன்னா குரு பகவானும் புதன் பகவானும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நட்பு கிரகம். அதனால அடுத்தது குரு பகவான் உங்க ராசிக்கு நட்பா உட்கார்றாரு. அப்படி உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல இருந்து இப்ப உங்க 1ஆம் இடம் ஜென்மஸ்தானத்துக்கு உட்கார்றாரு. இது விட உங்களுக்கு என்ன நல்ல நேரம் வேணும்? ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா 12 கட்டத்துல 12 இடத்துல பாத்தீங்கன்னா 12 இடத்துக்கு ஒரு பேர் சொல்றோம். அப்படி பார்த்தா 12வது வீட்டுக்கு என்ன சொல்றோம்னா விரைய ஸ்தானம்னு சொல்றோம். விரைஸ்தானம்னா என்ன? கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய மண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சித்திரவதை கொடுக்குறவங்க தான் அந்த 12ஆம் இடம். எப்பயுமே ஒரு கிரகம் 6, 8, 12 பொதுவா 6, 8, 12ல போய் மறையக்கூடாது. அப்படி அந்த 6, 8, 12ல போய் மறையிற கிரகம் வேலை செய்யாது. குறிப்பா 12ஆம் இடத்துல மறையிற கிரகம் சுத்தமாவே அந்த இடத்துல வேலை செய்யாது. அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 2024 வருஷம் மே மாசம் 1ஆம் தேதியில இருந்து இந்த 2025 வருஷம் மே மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் நிச்சயமா உங்களுக்கு எந்த வேலையுமே செய்யல. தொழில் முடக்கம், பண கஷ்டம், படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை இல்லாம அரசியல்ல போய் இறங்குனவங்களுக்கு பார்த்தோன்னா பணம் தான் நஷ்டமாச்சு தவிர பட்டம் பதவி ஒண்ணும் முன்னேற்றம் இல்லை. எடுத்த முயற்சிகளுக்கு எல்லாமே தடை. சொந்த வியாபாரம் சொந்த தொழில் செஞ்சவங்களுக்கு நஷ்டம். விவசாயத்தை நம்பி இருந்தவங்களுக்கு கண்டிப்பான்றது விவசாய நஷ்டம். ரியல் எஸ்டேட், ஆன்லைன் தொழில், இந்த மாதிரி ஆன்லைன் பிசினஸ் பண்ணவங்களுக்கு எல்லாமே வருமான வளர்ச்சின்றது குறை. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா படிப்பு தடை, குடும்பத்துல நிம்மதி போச்சு, எப்படி வேணும் எடுத்துக்கலாம். சகலமும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல என்னைக்கு போய் குரு உட்கார்ந்தாரு கரெக்டா இந்த ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷ காலமாவே உங்களுக்கு பெருசா ஒண்ணு குரு உங்களுக்கு கொடுக்கல. அப்படி இருந்த குரு பகவான் அடுத்தது உங்களுக்கு மே மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு வராரு. உங்க ராசியில ஜென்ம குருவை உட்காரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா உங்க மனசுல பாத்தீங்கன்னா தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணம். மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைச்சிடும். இதுக்கு மேல நம்ம நல்லா இருப்போம், சாதிப்போம், வாழ்ந்து காட்டுவோம், வளர்ந்துருவோம், இந்த பிரபஞ்சத்துல கண்டிப்பா நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு கண்டிப்பா உங்க மனசுல உதயமாயிடும். சரிங்களா? அந்த இடத்துக்கு தான் இப்ப உங்களுக்கு குரு பகவான் வராரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அனுபவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்க மனசுக்குள்ளார பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனா இந்த வருஷம் எல்லாம் பாருங்க நிறைய உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். ஓ, இதனாலதான் நம்ம வாழலையா, இதனாலதான் நம்ம வளரலையா, இதனாலதான் நமக்கு படிப்பு கொடுக்கலையா, இதனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா நல்ல வேலை அமையலையா, மொத்தத்துல நம்ம கஷ்டப்பட்டதுக்கு காரணம் இதுதானா அப்படின்ற மாதிரி புதுசா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா அனுபவங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும். சன்னியாசியா இருந்தவங்களுக்கு சம்சாரியாக போறீங்க, சம்சாரியா இருந்தவங்களுக்கு குடும்பஸ்தராகி குடும்ப குட்டிகளோட இது கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க வாழ போறீங்க. இதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இந்த ஒரு வருட காலமா உங்களுக்கு பிச்சை ஒண்ணு எடுக்கல. அவ்வளவு கஷ்டத்துல கொண்டு விட்டுட்டாரு.
சரிங்களா? அந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் கண்டிப்பா இப்ப மாற போகுது. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்க தரம் உயர போகுது. நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம், அதாவது தனுசு ராசிக்கும் 10ஆம் இடம் மீன ராசிக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான். பொதுவா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றான், புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. மாங்கல்யத்துக்கு குரு பார்த்ததும் கல்யாணம் பண்ண முடியும் சொல்லுவாங்க. உங்களுக்கு மாங்கல்ய காரகனே குருவா தான் இருக்கிறாரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி இன்னைக்கு தனுசு ராசிக்கு அதிபதி குரு தானே. அப்ப கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி குருவா இருக்கிறதுனால இந்த வருடத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பா சரியாகும். திருமணம் ஒரு பந்தம் கண்டிப்பா ஏற்படும். இந்த காதல் கல்யாணம் ஒருதலை பட்சமா பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, கல்யாணத்து வரைக்கும் வந்து நின்று போனவங்களுக்கு, அதாவது உள்ள முதல் மனம் கட்டாயிடுச்சுங்க, மறுமணம் பண்ணலாமா, 2வது தாரம் கட்டலாமா, இது போல திருமணத்துக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு புது தெம்பு, ஒரு புத்துணர்ச்சியோட பிறக்க போகுது. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு 100% திருமண தடைகள் எல்லாம் விலக போகுது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் குருவா இருக்கிறதுனால, 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம் இல்லையா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல வளர்ச்சி இல்லாம, சாதிக்க முடியாம, 4 காசு சம்பாதிக்க முடியாம, சொந்தமா வண்டி வாகனம் போட்டு நஷ்டம் ஆயிட்டு, அதனால பாத்தீங்கன்னா கட்டான்றது வந்து மத்தவங்க நல்லா இருக்கிறாங்களே, நம்மளால வாழ முடியலையே, வளர முடியலன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு வண்டி வாகனம் 1க்கு 2 போட போறீங்க. அதே மாதிரி 1 ஏக்கருக்கு 2 ஏக்கர் கட்டன்றது சீர்திருத்தம் பண்ணி விவசாயம் பண்ண போறீங்க. அதே மாதிரி தொழில் ரீதியா நீங்க அப்டேட் ஆக போறீங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்துல சொந்த மண்ணு மனம் வாங்கி வீடு வாசல் கட்டி பூர்வீக இடம், சொந்த இடம், சொந்த மண்ணுன்னு சொல்லி உட்கார போறீங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க வாழக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, வாழ போறீங்க. வாழ்ந்த வாட்டி கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான்றது வந்து இப்ப ஜென்ம குருவா வரக்கூடிய நேரத்துல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப வெளிநாடுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா, இப்ப சக்சஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வெளிநாடெல்லாம் முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தடையா இருக்கும். வெளிநாடுக்கு முயற்சி எடுத்தா இப்ப வெற்றியாகும். அதே மாதிரி வந்து இடம் பிரச்சனைக்கு பேசி சால்வ் பண்ணி ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வர்றதுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம். இது போக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு படிப்பு, அதாவதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குருவா இருந்து சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்து வாழ முடியாம, சொந்த மண்ணை கட்ட முடியாம, இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உங்க வீட்டுக்கு அதிபதி புதனும், அந்த புதன் வீட்டுல இருந்து குருவும் சேரக்கூடிய நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல இந்த வருஷம் உங்களுக்கு படிப்பு சூப்பரா இருக்க போகுது. 25 to 26 படிப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், ரேங்க் நல்ல ரேங்க் எடுத்து நல்ல ஒரு இதுல கைத்தட்டல் பாராட்டுகளோட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து இந்த நடனத்துறை, விளையாட்டுத்துறை, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டன்றது ஒரு ஆர்ட்ஸ் லைன்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது போக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கல்வி கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த புதனும் குருவும் சேரக்கூடிய ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு படிப்புக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பா கொடுக்க போறாரு. சரிங்களா? மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மிதுன ராசியில இந்த ஜென்ம குரு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 80% வளர்ச்சி கொடுக்க போறாரு. இதுல எந்த காலத்துக்கு கொண்டு ஒரு மாற்றமே கிடையாது. ஏன்னா போன வருஷத்துல உங்களுக்கு பட்ட நஷ்டம் எல்லாமே இந்த வருடத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும். குரோதி வருடத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள், அதான் மணி சொல்றேன், தொழில் முடக்கம், வாழ்க்கை நல்லா இல்ல, வளர்ச்சி நல்லா இல்ல, நிம்மதி இல்ல, கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், மொத்தத்துல 4 காசு இல்லாத போது இருந்த ஒரு நிம்மதி இருக்கும் போது இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. வீடுக்குள்ள காசு வச்சிருந்த காலம் போய் வீட்டுல எங்க 4 காசு இருக்குமோன்ற மாதிரி பல குழப்பம் குரோதி வருடத்துல நடந்துருச்சு. ஆனா இந்த விசுவாவசு வருடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு தரம், வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இதெல்லாம் பாக்குற இடத்துல உங்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சியா இருக்கிறாரு. அதனால இந்த 2025 to 2026 இந்த குரு பயிற்சி கண்டிப்பா நீங்க ஒரு டாப்ல இருக்க போறீங்க. இதுல எந்த காலத்துக்கு கொண்டு ஒரு மாற்றம் கிடையாது. நீங்க இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது எதை மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருட காலகட்டத்தில் இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி, அதாவது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி என்று திருக்கணிதப்படி
ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அதாவது உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து உங்களோட ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுது. அப்போ ஜென்ம ராசிக்கு குரு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது அப்படின்றீங்க. அப்போ ஜென்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்களானது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்றீங்க. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை பெறக்கூடிய காலகட்டங்கள். அதாவது இந்த நேர காலகட்டத்தில் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தில் இந்த ஒரு வருடத்தை நீங்கள் பயணித்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருடத்தில் திட்டமிட்ட அனைத்து செயல்பாடுகளும் உங்களுக்கு வெற்றிகளை தருன்றீங்க. இல்லை எப்பொழுதும் நடக்கக்கூடிய வாழ்க்கை தானே அப்படின்ற மாதிரி இந்த வருடத்தில் ஏனோ தானோன்ற மாதிரி அலட்சியமாக செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த வருடத்தில் ஒரு சில இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஏன் என்ன காரணம்னாக்கா எப்பொழுதுமே ஜோதிடத்துறையில் ஒரு ஏற்றங்கள் அப்படின்னாக்கா இறக்கமும் உண்டு. ஒரு மனிதன் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கானா ஒரு சில காலகட்டத்தில் அவன் தளர்ச்சியை நோக்கியும் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாகும். அது மாதிரியான அமைப்புகள் தான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ஜென்ம ராசிக்கு இந்த குரு பகவான் வர இருக்காரு, பெரிய லெவலில் ஏதாவது பாதிப்புகளை தரப்போகுதோ அப்படின்ற மாதிரி நீங்கள் எண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறப்பெடுத்துட்டோம் அப்படின்னாவே இறக்கக்கூடிய காலகட்ட வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒவ்வொரு மனிதனும் அவன் அனுபவித்து தான் தீரணும். அதுக்கு நம்ம தயார் நிலையில் இருந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். அது மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் ஏதாவது நடக்க போகுதுன்னா அது எதை மாதிரியான அமைப்புகள் ஏற்பட போகுதுன்றது முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு துறை தான் இந்த ஜோதிட துறை. ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்க போகுதா அல்லது கெட்டது நடக்க போகுதா, அல்லது நல்லது நடந்தால் எப்படி இருக்க போகணும், கெட்டது நடந்தால் எந்த விதத்தை நம்ம தவிர்த்து கொள்ளணும், அதை விட்டு எப்படி விலகி வரணும், அதுக்கான வழிபாடு தலங்கள் என்ன, இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதா இந்த ஜோதிடத்துறை. அப்போ இந்த ஜோதிடத்துறை இருக்கிறவர்களும் பெரிய லெவலில் இதை நம்பின நபர்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதை வேறு நம்பாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை மாதிரியான ஒரு சில காலகட்டங்களில் அவங்க உணரக்கூடிய ஒரு சக்திகள் உருவாகுன்றீங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருட காலகட்டத்தில் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் இந்த ஒரு வருட காலகட்டத்துக்கு இந்த குரு பகவான் இருக்க போகிறார். இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 3 விதமாக நான் உங்களுக்கு பிரித்து பலன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் என்ன காரணம்னாக்கா ஒரு வருடத்தில் சொல்லக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே ஒரே வார்த்தையாக சொல்லிட்டுனா ஒரு வருடத்தில் எந்த மாத காலங்களில் எது நடக்க போகுது, எந்த நேர காலங்களில் எந்த ஒரு விஷயங்கள் நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுதுன்றது தெளிவாக உங்களால் உணர முடியாது, நல்லது கெட்டது ரெண்டு சொல்லும் போது. அப்போ இந்த மாதிரி பிரித்து சொன்னோம் அப்படின்னாக்கா எந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இந்த கிரகங்களானது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரணும். அதாவது முதல் ஒரு 5 மாதம் 4 நாட்கள், அதாவது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்களோட ஜென்ம ராசியிலேயே இந்த குரு பகவான் வீற்றிருக்க போறார். அப்போ ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படணும். மற்றவரின் ஆலோசனை பெற்று செய்தீங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றி பெறுன்றீங்க. அப்போ எதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா குழந்தையின் நலன்களில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டங்களாக அந்த நேரம் இருக்கும். அதாவது 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒருவேளை மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதிக்குள்ள குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். அப்போ இந்த குழந்தை தரித்து அதே நேரத்தில் அபார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒருவேளை இதை உணர்ந்த நபர்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை தரிக்குதுன்னா நான் சொல்லக்கூடிய விதிகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருந்தீங்கன்னாக்கா அதுக்கான ஸ்தலம், அதாவது அந்த குழந்தை தரிச்சிருந்தது அப்படின்னாக்கா அந்த நேர காலகட்டத்தில் இந்த குருவின் காரகத்துவம் உள்ள அந்தணர்கள், அதாவது ஜோதிடர்கள், பிராமணர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மஞ்சள் வஸ்திரமானது வாங்கி கொடுத்து அவங்கள குதூகலப்படுத்தும் போது இந்த குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களை உருவாகும். அதே நேரத்தில் குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை குழந்தை தரித்த நபர்கள் அந்த நேர காலகட்டத்தில் மஞ்சள் வஸ்திரத்தை வாங்கி அந்த மஞ்சள் வஸ்திரம் உடுத்தக்கூடிய நபர்களுக்கு தான தர்மங்கள் செய்தால் அந்த குழந்தையானது எந்த விதத்திலும் தடைகள் இல்லாமல் வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை சமசப்தமாக அந்த நேரத்தில் குரு பகவான் பார்ப்பார். அப்போ 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவியிடையே ஒரு சில ஒற்றுமை குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிதுனராசி என்பவர்களுக்கு அந்த முதல் 5 மாத காலகட்டத்தில் உருவாகும். அந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவுகள் வேலை வாய்ப்புக்காக வாய்ப்பு கிடைச்சா இடம் பெயர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்புகளை குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவங்களுக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடுகள் பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த நேரத்தில் பூர்வீக சொத்துக்களை பிரிக்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு விசேஷமாக இருக்கும்.
அப்போ இந்த 3 விஷயத்துல குழந்தை பேறு விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய விஷயங்கள், இந்த 3லயும் நீங்க தெளிவா இந்த முதல் 5 மாத காலகட்டங்கள், அதாவது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதிக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்புகள் ஏற்படாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா அதிசாரமா இதே குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற மே மாதம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் ஒரு 1.5 மாத காலகட்டமானது மிதுன ராசி, உங்களோட ஜென்ம ராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு செல்ல போறார். அப்ப தனஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய அந்த 1.5 மாத காலகட்டங்களானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அப்ப அதாவது சொல்லுவாங்களா, ஒரு கெட்ட நேரத்திலையும் ஒரு சில நல்ல நேரங்களும் உருவாகும்னு சொல்லுவாங்களே இல்லை, இந்த விதிகள் தான் இந்த வருடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை, ஒரு வருடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நன்மைகளை எல்லாமே 1.5 மாத காலகட்டத்தில் இந்த குரு பகவானால உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதாவது வருகின்ற 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனைவாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்ந்து, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்து இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகக்கூடிய அமைப்புகளும், தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புகளும், சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் அபிவிருத்திகளும் இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். அந்த 1.5 வருட காலகட்டங்கள் அதிசாரமாக பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு பொன் பொருள் நகை ஆடம்பர சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். அப்போ அந்த நேர காலகட்டத்தில் குரு பகவான் இந்த கடகத்தில் இருக்கும்போது உச்சபலம் பெறுவார். எப்போ எந்த ஒரு கிரகமே உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் அதோட வளர்ச்சிகளானது அதிகரிக்கின்றீங்க. அப்போ குரு பகவானாவே பொண்ணை தங்கத்தை குறிக்கக்கூடிய காரகத்துவம் அப்படின்றீங்க. அப்போ அந்த நேர காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார தங்கத்தின் விலையானது குறைய போகுது. அந்த நேரத்தில் தங்கத்தை வாங்கணும்னு திட்டமிடக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் வாங்கிக்கிங்க. அதுதான் இந்த அடுத்ததாக வரக்கூடிய குறைவான விலையில் நீங்கள் வாங்கக்கூடிய தங்கத்தின் அமைப்பானது இருக்கும். இந்த நேரத்தில் உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வருகின்ற அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தங்கத்தின் வீழ்ச்சியானது ஏற்பட போகுது. அந்த நேரத்தில் தங்கை நகை வாங்கி குவிக்கக்கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அனுபவிக்க போகுது. அதே போல் விவசாயம் சார்ந்த பொருட்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வண்ண நிறங்கள், மஞ்சள்னாக்க விவசாயத்தில் மஞ்சள் விலையானது கொஞ்சம் அது அபரிவிதமான வளர்ச்சிகள் ஏற்படுத்தி மஞ்சளின் விலையானது குறையறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நகரம் அப்படின்றது ஈரோடு, தமிழ்நாட்டில் குறிக்கக்கூடிய இடத்துல ஈரோடு அப்படின்ற சொல்லலாம். அப்போ அந்த ஈரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த காலகட்டத்தில், அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டத்துக்குள்ளார அதிகமான திருமணங்கள் நடைபெறதை பார்க்க முடியும். சரிங்களா, சுப நிகழ்வுகள் அதிகமான திருமணங்கள், அது மட்டும் இல்லாமல் திருமணங்கள் நடறது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகங்கள், ஆன்மீக ஸ்தலங்களில் மிகப்பெரிய ஒரு சாதனை புரியக்கூடிய இடங்களாக திகழ்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதன் பின்னர் டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் அதிசாரத்தில் போன இந்த குரு பகவான் பின்னோக்கி வக்ரத்தில் மிதுனத்திலிருந்து வீற்றிருப்பார். அப்போ மிதுனத்திலிருந்து வீற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரோட பார்வை பெறக்கூடிய இடங்கள் அனைத்தும் வளர்ச்சி அடையும். அப்போ பார்வை அப்படின்னா எதுனாக்கா அந்த ராசியிலிருந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடமானது குழந்தை ஸ்தானம்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் உபாதைகள், குழந்தை தரிக்கிறதுல பாதிப்புகள் ஏற்படும் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்க்கமான ஆயுள் விருத்தியோடைய ஒரு குழந்தை பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். குழந்தைகளை எண்ணி இந்த மிதுனராசி என்பவர்கள் ஒரு மன சந்தோஷங்கள் அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் அந்த நேரத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால வெகு நாட்கள் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். திருமணத்தின் மூலமாக குழந்தை பேறு பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகமானது தன்ற அமைப்புகள் உருவாகிறதுனால அந்த நேரத்தில் திருமண யோகங்கள் சிறப்பான அமைப்புகளை தரும். ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அந்த நேரத்தில் குருபார் இருக்கனால தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படும். தந்தை வழி உறவுனால ஆதாயங்கள் ஏற்படுறது, பூர்வீக சொத்துக்களை பிரிக்கக்கூடிய யோகங்கள், அதன் மூலிமா வளர்ச்சிகள் ஏற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். அப்போ இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது மிதுனராசி என்பவர்களுக்கு முதல் ஒரு 5 மாத காலகட்டங்கள் தடைக்கு பின்னர் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதற்கு பின்னர் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு வளர்ச்சிக்கான அமைப்புகள் உருவாகும். அதனால முதல் 5 மாத காலகட்டங்கள் எச்சரிக்கையா இருங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகும். அனைத்து விஷயத்திலும் வெற்றி பெற போறீங்கன்ற விதிங்க. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாவே இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். மிதுன ராசி யாரு? சரராசி, ஸ்திரராசி, உபயராசி. அப்ப சரம், ஸ்திரம், உபயம். அப்ப சரராசி ஸ்திரராசிக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், மேஷத்துக்கு ரிஷபத்துக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப மிதுனம் என்பது உபயராசி.
மிதுனங்கிறது யார் தெரியுமா? வில்லனுக்கு வில்லன், வில்லாதி வில்லன். யாரு? 7க்கும் 10க்குரிய குரு. 7க்கும் 10க்கு குரு எங்க இருக்காரு? மிதுனத்துல இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிராமத்துல சொல்லுவோம், வயிற்றுக்குள்ள பிள்ளைப்பூச்சியை கட்டி இருக்கிறேன். வயிற்றுக்குள்ள பிள்ளைப்பூச்சியை கட்டிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி இருக்கிறப்ப என்னுடைய நிலைமை. அதுதான் மிதுன ராசி. ஏன்னா 7க்கும் 10க்குரியவர் மட்டுமல்ல, உபயத்துக்கு பாவி. சரத்துக்கு 11, ஸ்திரத்துக்கு 9, உபயத்துக்கு 7. அந்த சீரீஸ்ல எடுக்கும்போது, அந்த லாஜிக்ல எடுக்கும்போது குரு தான் 7க்கும் 10க்கு இருக்காரு. அப்ப மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் 5, 7, 9ஆம் பார்வையை துலாமையும் தனுசையும் கும்பத்தையும் பார்க்க முடியும். ஆனால் நிச்சயமாக உங்க வீட்டை நல்லா வச்சிருப்பார். எப்படி வச்சிருப்பாரு? முதல்ல வர்றதே மிருகசீரிசம், செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல வர்றாரு. அப்ப செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல வர்றாரு. உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் நீச்சத்துல இருக்காரு. செவ்வாய் நீச்சத்திரத்தினால ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. நீச்சத்துல எல்லாருமே ஒரு காலத்துல ஒரு நேரத்துல சீக்கிரம் மாறி மாறி தான் வரும். அப்ப மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி நிச்சயமாக உங்களை ஸ்ட்ராங் படுத்தணும். அப்பதான் பார்க்க முடியும். இப்ப நான் சேர்ல உட்கார்ந்துருக்கிறேன், நல்லா உட்கார்ந்ததான் உங்களுக்கு நான் ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியும், நேரில் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி உட்கார்ற இடமும் நல்லா இருக்குன்னு இல்லையா? அதுக்கு சுவரை வச்சுதான் சித்திரம் எழுதணும்னு சொல்றோம். அப்ப முதல்ல மிருக சீரிசத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 3 மாதங்களுக்கு கண்டிப்பாக நன்றாவே இருக்கும். 11/5ல 1 மாசம். ஏன்னா சாரம்ங்கிறது கம்மி தான். அப்ப மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட தொழிலை நீங்க கவனம் பார்த்துக்கணும். இதுவரையும் பட்ட கஷ்டங்கள், இதுவரையும் உங்களுடைய ராசிக்கு குரு, உங்களுடைய ராசிக்கு குரு எப்படி இருக்காரு பாருங்க. 12ல இருக்காரு. 12ல இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாரு? உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருப்பாரு. ஆனா இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் புதிதான தொழில் ஆரம்பிக்க வேண்டாம், புதிய வியாபாரம் வேண்டாம். தசா புத்தியை பார்த்துக்கங்க. உங்க லக்னத்துல லக்னம் யாருன்னு பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட எப்ப நீங்க 10/6/2025 10/6/2025 8/8/2000 ஒரு 2 மாசம், அந்த 2 மாசத்துல நீங்க கொஞ்சம் நல்ல முறை உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்? உங்களுடைய உங்க வீட்டுல இருக்கிறது திருவாதிரை. அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கும்போது கொஞ்சம் பாசிபிலிட்டியா இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? நீங்க படிப்பு சம்மந்தப்பட்டது, யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது, பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்டது, ரைட்ஸ் சம்மந்தப்பட்டது, நோட்ஸ் சம்மந்தப்பட்டது, அதாவது நம்ம ஜெராக்ஸ் இருக்கிற பார்த்தீங்களா, ஜெராக்ஸ் சம்மந்தப்பட்டது, புக்ஸ் சம்மந்தப்பட்டது, இன்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது, ஏஜெண்டை கூட எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட தொழிலெல்லாம் பண்ணிட்டு வந்தா நிச்சயமாக மிதுன ராசிக்கு இந்த வருடம் கொஞ்சம் அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க. கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க. இன்னொன்று தெரியுங்களா? உங்களுக்கு 8/8/2025 25/26 வரையும் புனர்புருஷம், அதாவது 5க்கு மேலேயே கடகத்துக்கு போறாரு, அதிசாரத்துக்கு போறாரு. அப்ப அதிசாரம் போகும்போது உங்க ராசிக்கு 2ஆம் இடமா போறாரு. அப்ப உங்க ராசிக்கு 2ஆம் இடம் போகும்போது உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். உங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதுக்காக அந்த 2 மாசம் போறாருன்னு நினைக்கிறேன். அப்ப மிதுன ராசிக்கு, அப்ப உங்க ராசிக்கு 2க்கு வரும்போது அந்த நேரத்துல நீங்க எதை வேணாலும் செய்து கொள்ளலாம். திருப்பி வருவாரு, மறுபடியும் உங்க வீட்டுக்கு வரப்போறாரு. இருக்குது அந்த ஒரு மாசம், 1.5 மாசம், 2 மாசத்துக்குள்ள அதிசாரத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்க மறுபடியும் அது வர ரிட்டர்னபிள் கேட்பாஸ் சொல்ல பார்த்தீங்களா, மறுபடியும் வரங்காட்டிக்கு நிச்சயமாக மிதுன ராசிக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. மேற்கொண்ட தொழிலை மட்டும் செய்யுங்க. அப்படி செஞ்சு வந்தா நிச்சயமாக நல்லருள் கொடுக்கும். அப்ப மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பா உங்க வீட்டுல ஜென்மத்தில் இருக்காரு. ஜென்மத்தில் வந்தால் காட்டிற்கு செல்லலாம், அதெல்லாம் வேற. அந்த கான்செப்ட் வேண்டாம். உங்க தசா புத்தி, உங்க ஜாதகம். தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க, கோவிக்காதீங்க, கமெண்ட்ஸ் அடிக்காதீங்க. உங்களுக்கு என்ன இருக்குது அதை மட்டும் கேளுங்க, சொல்லுவாங்க. ஏன்னா காலம் கலியுகம். என்ன யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாத நிலவே இருக்கும். கெட்டது பேசணும் நல்லதா வரல, நல்லது பேசணும் கெட்டதா வருது, கெட்டது பேசினா கெட்டு போனதா வரும். அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது உங்க தசா பத்தி உங்களோட வீட்டுல யாராவது ஒரு ஆளுக்கு நல்லா இருக்கட்டுமே. அப்படிப்பட்ட நேரங்கள் வரும்போது அந்த அதிசாரத்துல வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மற்றபடி வரும்போது அதிசாரத்துல மட்டும் கொஞ்சம் தொழில் ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பிக்கிறது தானே, அங்கிட்டு 1 மாசத்துல முடிஞ்சிருது இல்லை, அப்புறம் தான் கடத்துக்கு வந்துருவார். அதனால
இந்த இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் மத்தியம பயிற்சி, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு மதுரை எம்பதி உள்ள மதுரை திருப்பரங்குன்றம் சுவாமி, தேவானை சமேதர்கள் சுப்பிரமணிய சுவாமி, அதே மாதிரி வடக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆதி சொக்கநாதர், விபூதி விநாயகர், இந்த வழிபாடெல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுக்கும். ஏன்னா மீன் அங்கேய கன்னி, அதனாலதான் அங்கேய கன்னியை வழிபட்டால் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த அருள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. தயவு செய்து ஒரு முறையாவது மதுரை எம்பதி சென்றுவாங்க மிதுனராசி நேயர்களுக்கு. மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களே பிறந்த மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது குரு பயிற்சியின் மூலமாக மே 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வருகிறார். அந்த உங்கள் ராசியில இருந்த அந்த குரு பகவான் அதிச்சாரமாக அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு 48 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் வருகிறார். ஆக இந்த குரு பயிற்சி என்பது ஓரளவு நன்மையை தரக்கூடிய குரு பயிற்சியாகத்தான் இருக்கிறது. என்றால் குருபவான் எங்க இருக்கிறாரோ அது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைப்பீர்கள். அதன் மூலமாக தெய்வ பலத்தினால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். இதுவரை விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு வருகிறார். ஆகவே அதன் மூலமாக புதிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். மேலும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக புதிய முயற்சிகள் எல்லா வகையிலும் நீங்கள் தொடங்குவீர்கள். முக்கியமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த குரு பயிற்சியின் மூலமாக அடுத்த அதிச்சாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை ஒரு 48 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருபான் வருகிறார். அந்த 2ஆம் இடத்துல குருபான் வருகின்ற அந்த காலம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். ஆனால் அந்த திருமணம் கைகூடுவதற்காக உங்களுக்கு வரக்கூடிய வரனுக்கும் குருபலம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக அந்த 48 நாட்களே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த குருபான் பார்வை இருப்பதனால் குழந்தை பாக்கியம் இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரை எத்தனையோ மருத்துவம் செய்திருக்கின்ற இந்த மிதுனராசிக்காரர்கள் இனிமேல் மருத்துவம் செய்யாமலேயே தானாகவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான குருவான் உங்கள் ராசியில வருகிறார். தொழில் செய்வதிலே உங்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தொழில் நிச்சயமாக நீங்கள் எதை செய்ய ஆரம்பித்தாலும் சிறிது தடைகள் ஏற்படும். முதல் முயற்சி தோல்வியில் இருந்தாலும் 2வது, 3வது, 4வது முயற்சியாக தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக தொழில்துறையில நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். காலதாமதமானாலும் வெற்றி உங்கள் கையில் நிச்சயமாக இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்திலேயே கிடைக்கும். முக்கியமாக வடக்கு திசையிலே அந்த இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதான் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து வடக்கு திசையிலே இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. உத்தியோக உயர்வும் இருக்கிறது, அதாவது சேலரி ஹைக்கும் இருக்கிறது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மேலதிகாரியுடைய நட்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மனக்குழப்பங்கள் இருந்தாலும் தெய்வ வழிபாட்டு மூலமாக மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாக விடுபடுவீர்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதாவது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். படித்த மாணவர்களுக்கு இந்த வருடம் டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்திலே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வேலை நிரந்தரமான வேலையாக அமையும் வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகளுக்கு கரும்பு பயிரிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும், அல்லது பல வகைகள் பயிரிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தின் மூலமாக வேறு நிலங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும். எதை செய்வது, இந்த பக்கம் போவதா அந்த பக்கம் போவதா என்று நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும். குழப்பம் அடைய வேண்டாம். தெய்வத்திடம், அதாவது குலதெய்வத்திடம் நீங்கள் வாக்கு கேட்டு நீங்கள் எந்த அணியில் வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம். எப்படியும் மிதுனராசியில பிறந்த அரசியல்வாதிகளுக்கு அணிமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அணிமாற்றம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். கலைஞர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். முக்கியமாக திரைப்பட கலைஞர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய
இந்த ஆண்டாக இந்த குரு பேச்சு ஆண்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களில் நீங்கள் வெளியிடும் திரைப்படங்களும் வெளியிடும் நிகழ்ச்சிகளும் நல்ல ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் தருவதாக இருக்கும். பொதுமக்களுடைய பாராட்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பெண்களுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது. பெண்களுடைய ஜாதகத்திலே நல்ல பலன்கள் இருந்தால் அதை விட நல்ல பலன்கள் இந்த குரு பேச்சின் மூலமா கிடைக்கும். என்றால் உங்கள் கணவன்மார்களுக்கு குருடைய பார்வை முழுதுமாக கிடைக்கிறது. உங்கள் கணவன்மார்கள் இதுவரை செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்கள்ல இருக்கிறது. ஐப்பசி, கார்த்திகை மாதத்திலே நீங்கள் புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக அது நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த குரு பேச்சின் மூலமாக உங்கள் ராசியில் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள். குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஏற்கனவே சொல்லியபடி மருத்துவம் இல்லாமலேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் அந்த வில்லங்கம் இல்லாமல் தீர்ந்து பூர்வ புண்ணிய சொத்துக்களும் நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது கோர்ட் கேஸ் அதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருடைய பார்வை இருக்கிறது. உங்களுடைய கணவன்மார்களுக்கோ அல்லது உங்களுடைய மனைவிக்கோ இதுவரை ஆரோக்கியத்திற்கு குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடுகளுக்கு ஏற்ற மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆற்றலையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். மேலும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தாய் தந்தையரின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். மேலும் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே பார்வையிடுவதனாலும் அதன் பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானத்திலே பார்வையிடுந்தாலும் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு வேலை இந்த ஐப்பசி, கார்த்திகை அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முயற்சிகள் நீங்க தாராளமாக செய்யலாம். மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் 70% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மேலும் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெறுவதற்காக ஒரு முறை வியாழக்கிழமை என்று ஆலங்குடி சென்று அங்கே குருபகவானை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறோ அந்த ஊரில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி நன்மையையும் சந்தோஷத்தையும் அடைந்து எல்லா விதமான யோகத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி.